நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் கண்ணன். நமது சேனல் கண்ணன் டாக்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நமது நண்பர்கள் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் ஆதரவை அன்புடன் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான தலைப்பு எடுத்துருக்கிறோம். அது நம் கையில் கைபேசியா இல்லை கைபேசியின் கையில் நாமா, இதுதான் அதனுடைய டாபிக். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒரு விஷயமா ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய கைபேசி. இந்த கைபேசியில் எல்லா விதமான வசதிகளும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான பொருட்களினுடைய வேலையை அது குறைச்சிருக்குது. இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கைபேசி எப்படி நமக்கு பாரமா மாறுது அப்படிங்கிறத பற்றியும், இப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான கைபேசியை எப்படி நமக்கு வளமா மாத்திக்கிறத பற்றியும் ஒரு சின்ன உரையை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல்ல நம்ம காலையில எந்திரிச்ச உடனே யாரை முதல்ல பார்க்குறோம்? நம்மளுடைய தாய் தந்தையரா, இல்லை நம்மளுடைய மனைவி மக்களா, இல்லை கைபேசியா? ஒரே செகண்ட்ல சொல்லிடலாம், கைபேசி முகத்தில் தான் நம்ம முழிக்கிறோம். என்ன காரணம்? காலையில நாம சீக்கிரம் எந்திரிக்கிறது, அலாரம் வைக்கிறதுல இருந்து நாம முதல்ல யார்கிட்ட நம்ம பேசுறோம் அப்படிங்கிற வரைக்கும் நாம அந்த கைபேசியில தான் நம்மளுடைய நேரத்தையே தொடங்குறோம். நம்ம எவ்வளவு ஒரு முக்கியமான வேலையில ஈடுபட்டு இருந்தாலுமே கூட ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு நம்ம அந்த கைபேசியை எடுத்து அதை நம்ம பார்க்குறோம். யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, இல்லை யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்களோ என்னங்கிறத நம்ம பார்த்து எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையுமே நம்ம விட்டுட்டு நம்ம அதை தான் பார்க்குறோம். அதே போலதான் நம்ம வீட்டில் அம்மாவோ இல்லை மனைவியோ நம்மளை கூப்பிட்டாங்களா, இருங்க ஒரு நிமிஷம் நான் முதல்ல செல்லில் பேசிட்டு வந்துடுறேன், ஒரு 2 நிமிஷம் போருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூட நம்ம உதாசீனப்படுத்திட்டு நம்ம அந்த செல்போன்ல வர அந்த நம்மளுடைய கைபேசிக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதே மாதிரி இப்ப நம்முடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா தலைகீழகா மாறிட்டுருச்சு. ஒரு காலத்துல வீட்டுல எல்லாரும் நம்ம குடும்பத்தோட உட்காந்து பேசணும், அது இன்னைக்கு செல்போன்ல பேசுற மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம நண்பர்களை எல்லாரும் போய் ஒன்னா சேர்ந்து விளையாடுவோம், நீச்சல் அடிப்போம், ஒரு திருவிழாவுக்கு போவோம். இப்போ இது எல்லாமே நம்ம செல்போன்ல வர அந்த ஸ்டேட்டஸ்லயே நம்ம முடிச்சுக்கிறோம். ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், அவங்க ஒரு விசேஷத்துக்கு போயிருப்பாங்க, இல்லையா ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, அதை பார்க்குறோம். பார்த்த உடனே நாம் என்ன நினைக்கிறோம், ஓ இவங்க இங்கே போயிட்டு வந்திருக்காங்க, உடனே ஒரு ஃபோன் பண்ணுவோம், மச்சி எங்க மச்சி இருக்கிற, எங்க தம்பி இருக்கிற, எங்க அண்ணா இருக்க அப்படின்ட்டு. இப்போ நம்மளுடைய அந்த உறவுகளினுடைய அந்த தூரமும் குறைஞ்சிருச்சு. அடுத்தது, நாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செல்ஃபோனில் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியம். மொத்தத்துலேயும் நம்மளுக்கு இருக்கிறது 24 மணி நேரம். அது நமக்கு கடவுளோ இல்லை நம்ம சமூகமோ ஒதுக்கி வச்ச நேரம் 8 மணி நேரம் தூங்குறதுக்கு, 8 மணி நேரம் வேலை செய்ய, 8 மணி நேரம் ஓய்வு எடுக்க, இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 8 மணி நேரம் தூங்கிடுறோம், ரைட். அடுத்தது மீதி இன்னொரு 8 மணி நேரம் வேலை செய்கிறோம், அதுவும் ஓகே. அடுத்து இன்னொரு 8 மணி நேரம் இருக்குது, அதுதான் நம்ம ஓய்வு, நம்ம குழந்தைகள், நம்ம குடும்பம், இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த 8 மணி நேரத்தை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நிமிடங்கள் கூட இடைவிடாது நம்ம செல்போனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓய்வுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது செல்போன் கை மாட்டா இருக்கும். ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், ஏன் ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு சொந்த மாமா மச்சான் கல்யாணமா இருக்கும், சொல்ல அண்ணன் தம்பி வீட்டு கல்யாணமா, ஏதோ ஒரு வகையில ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் கல்யாணம் இருக்கும், அப்போ போனா கூட நாம என்ன பண்றோம், அங்க போய் இந்த செல்போன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருத்தர் மூஞ்சி நம்ம பாக்குறதில்ல, ஒருத்தருடைய அன்பா பேசுறதில்ல. இப்படி எல்லா விஷயங்களையுமே செல்போன் நம்மளுடைய சுதந்திரத்தையே அதை எடுத்துக்கிறப்போ உண்டான அனுமதியை நாம கொடுத்துட்டோம், அது எடுத்துக்கல, அதை நாம தான் கொடுத்துட்டோம். அதே போல நாம நண்பர்களே, அந்த தவறான பயன்படுத்தும் பழக்கம் நமக்கு எப்படி அப்படின்னா, ஒரு செல்போன் ஒரு கெட்ட கருவியா நம்ம கைக்குள்ள இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு நம்மளுடைய காலத்தை திருடனாக மாறிடுச்சு. ஆனா இந்த ஒரு ஆக்கப்பூர்வமான இந்த வாழ்க்கையில நம்ம
செல்போனுடைய ஸ்கிரீனை, டச் ஸ்கிரீனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயங்களை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இதை எப்படி ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்துறாங்க, நிறைய பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் கிடையாது. இப்போ நம்மளுடைய ஜனத்தொகையிலேயே ஒரு 5 to 10% பேர் வந்து செல்போனை வந்து முக்கியமா பயன்பாடாக வச்சு அதன் மூலியமா பணமும் சம்பாதிக்கிறாங்க, அதன் மூலியமா தன்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகிறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, அவங்க அந்த எப்படி நம்ம வந்து அந்த கைபேசி வந்து நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ துன்பத்துக்கு, எவ்வளோ நேர விரயம், எவ்வளோ வந்து சொந்த பந்தங்களை விட்டு போகிறது, இதுக்கெல்லாம் காரணமா இருக்குதோ, அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் ஜனத்தினுடைய தொடர்பு, மிகப்பெரிய ஒரு தொழில் அபிவிருத்தி, மிகப்பெரிய அளவில் இன்னும் மென்மேலும் அவங்கள ஒரு பணம் ஈட்டும் கருவியா இந்த செல்போன்ல பயன்படுத்துறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா, அந்த செல்போன் வந்துட்டு இன்னைக்கு தொழிலே செல்போன்ல நடக்குது. காமர்ஸ் பிசினஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா செல்போன்ல தான் நடக்குது. அப்ப 2 பக்கம் இருக்குது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் அப்படிங்கிற மாதிரி செல்போன்னால கெடுதல் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது, நன்மை அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்குது. ஆனா முடிந்த வரை நாம வந்து நம்மளுடைய கைபேசியை நன்மையான விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும். அதே மாதிரி நம்மளுடைய சுதந்திரத்தை எடுக்காத அளவுக்கு அதை நாம கட்டுப்படுத்தி வைக்கணும். எனவே நண்பர்களே, நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு பஞ்சோட நான் இதை முடிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம குழந்தைகளை கூட நீங்க வந்து இதனுடைய நல்லதுக்கிறத சொல்லி வளர்த்துங்க. அப்பதான் பிற்காலத்துல வந்து அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கைய சிறப்பாக முதல்ல அமைஞ்சிக்க முடியும். அதே மாதிரி செல்போன்ல வந்துட்டு சார்ஜ் தீர்ந்தா நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற அந்த நேரம் அப்படிங்கிற சார்ஜ் குறைஞ்சிதுன்னா நம்மளால் அதை மீட்டெடுக்கவே முடியாது. எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு நாளை சந்திப்போம். வணக்கம்.